தமிழக முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது மற்றும் 1,00,000 ஊக்கத்தொகை பெற்ற நாகை வாலிபருக்கு சால்வை அணிவித்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நீர்நிலைகளை சிறந்த முறையில் பராமரித்து பாதுகாக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கு தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாகை மாவட்டம் சிக்கல் பகுதியைச் சேர்ந்த முகமது அசாருதீன் கடந்த 8 ஆண்டுகளாக சிக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வாய்க்கால்கள் மற்றும் குளங்களை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் நீர்நிலைகளில் உள்ள குப்பைகள், செடிகள் ஆகியவற்றை அகற்றுவது, நீர்நிலை கரைகளில் மரங்களை நட்டு வனங்களை உருவாக்குவது போன்ற பணிகளை நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள தன்னார்வலர்களை ஒருங்கிணைத்து மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் பரிந்துரையின் பேரில் தமிழ்நாடு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது மற்றும் 1,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை முகமது அசாருதீனுக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷை நேரில் சந்தித்து முகமது அசாருதீன் வாழ்த்து பெற்றார். அப்போது முகமது அசாருதீனுக்கு மாவட்ட ஆட்சியர் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார்.